வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு ஆலயங்களில் குண்டலினி யோகம் என்ற பொருளில் சிந்திக்கின்ற நண்பர்களே, பக்தி வழியும் ஞான வழியும் ஒரு சேர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் ஆலயங்களில் குண்டலினி வழிபாடு யோகம் செய்ய வேண்டும் என்று சுவாமிஜி வலியுறுத்தி சொல்கிறாங்க. வித்து முதிர்வு பெற்றும் சிந்தனையாற்றல் வளர்ந்தும் புற வணக்க முறையிலேயே ஆலய வழிபாடு ஆற்றுதல் அறிவின் வளர்ச்சியை தடுத்து விடுகின்ற செயல். எனவே அகநோக்கு முறையில் ஆலய வழிபாடு ஆற்றுதல் தான் சரியான முறை. அறநெறியின் மூலம்தான் மனிதகுல வாழ்வில் அமைதி நிலவும். அறநெறியை இன்னொருவர் உணர்த்தி ஒருவர் பின்பற்றுகின்ற முறை பக்தி வழியாகும். தானே உணர்ந்து பொறுப்போடு வாழுகின்ற வழி ஞான வழியாகும். ஒரு மனிதன் தான் வாழுகின்ற காலம் முழுமைக்கும் பிறர் போதனை மூலமே வாழ வேண்டுமென்றால் அது ஓர் இழப்பு தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் இடைத்தரகு, சுரண்டல், ஒழுக்கக்கேடு இவையெல்லாம் பக்தி வழியில் பெருகி கொண்டு இருக்கின்றன. ஏழ்மையும் 5 பெரும் பழிச்செயல்களும் ஒழித்து பரம்பொருள் நிலை உணர்ந்து அறிவின் முழுமை பெறுதலே ஆலய வழிபாட்டின் இறுதி பயன். ஆனால் தகுதி பெற்றவர்கள் கூட அறிவில் முழுமை பெறுகின்ற அகத்தவ முறையை பின்பற்றாவிட்டால் பிறர் போதனைகளிலேயே மயங்கி கிடந்து விடுகின்றார்கள். இதனால் நற்பயன் விளைவதற்கு பதிலாக தீமைகள் பலவும் விளைகின்றன. மனிதகுலம் அமைதியோடு வாழ வேண்டுமென்றால் தகுதியுடையோர்கள் அனைவரும் காலத்தோடு குண்டலினி யோகம் என்கின்ற அகநோக்கு தவமுறையை பயில வேண்டும். எல்லா மதங்களுடைய கோயில்களிலும் அகத்தவ பயிற்சிக்கு வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும். முதலில் இதை தமிழ்நாட்டில்தான் சில கோயில்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆலயங்களில் குண்டலினி யோக முறையை செயல்படுத்த அறநிலைய அதிகாரிகள் முயற்சி செய்ய வேண்டும். மனவளக்கலை மன்றமும் அதில் தேர்ச்சி பெற்ற எண்ணிறந்த அகநோக்கு தவ ஆசிரியர்களும் தங்கள் தொண்டினை ஆற்ற தயாராக உள்ளார்கள். தமிழக அரசுதான் இந்த எடுத்துக்காட்டினை ஊன்றி கவனித்து ஆலய வழிபாட்டில் ஒரு திரட்சியை ஏற்படுத்த வேண்டும். இந்த வழிபாட்டு முறை சிறிது சிறிதாக எல்லா மதங்களின் கோயில்களிலும் பரவி உலக விரிவாக மனிதகுலத்திற்கு பெரும் நலம் விளைவிக்கும் என்பது திண்ணம். இந்த குண்டலினி யோக முறைப்படி வழிபாடு செய்யும் போது அறிவை அறியலாம், உயிரையும் உணரலாம், இறைநிலை தெளிவும் பெறலாம். தன்னை அறிவதே உலக மதங்கள் அனைத்துக்கும் முடிவான எல்லையாக உள்ளதால் இதன் மூலம் மதங்கள் அனைத்தும் ஒன்றுபட முடியும். குண்டலினி யோக பயிற்சி அந்த காலத்துல ஆலயங்கள்ல கொடுத்து வந்தாங்க. அர்த்த மண்டபம் என்று ஒரு தனி மண்டபமே அதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் அந்த அர்த்த மண்டபத்தை பள்ளி அறையாக்கி விட்டார்களாம். இறைவன் தூங்கக்கூடிய அறை அப்படின்னு சொல்லி அப்படி உருவாக்கிட்டாங்களாம். அதோட அர்த்தமே மாறிவிட்டது. அதை மீண்டும் சுவாமிஜி அவர்கள் செயல்படுத்தணும்னு இந்த பதிவில் சொல்கிறாங்க. மேலும் ஆலயம் என்றால் என்ன என்பதை ஒரு அற்புதமான கவியின் மூலம் சொல்கிறாங்க. ஆலயம் என்றால் அறிவு ஓர்மை நிலை பெற்று ஆன்மாவெனும் உயிரில் அடக்கமுறும் பேராம்.
ஆலயம் எனும் சொல்லில் ஆன்மாவாகும். அடுத்து வரும் லயம் அதனின் அடக்க நிலை குறிப்பு. ஆலயமாம் பயிற்சி முறை தேர்ந்தாற்ற பழக அறிவு உயிரை உணரும் மெய்ப்பொருளாகும். ஆலயத்தால் மனிதன் அறவழி கண்டு வாழ்வான். அதற்கு அறிவின் தரமொக்க இரு வழிகள் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த கவியை நிறைவு செஞ்சுருக்காங்க சுவாமிஜி அவர்கள். அதனால் இந்த கருத்து நிச்சயம் விரைவில் வர வேண்டும். ஆலயங்களில் குண்டலினி யோக பயிற்சியை முறையாக கற்றுக்கொண்டு மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த வான்காந்தத்தில் நாம் அனைவரும் அழுத்தமாக பதிவு செய்து நிறைவு செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.